வணக்கம். விநாயகப் பெருமான் அருளால், செல்வ கணபதி பகவான் அருளால் விருச்சிகராசினியர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நோயில்லாத வாழ்க்கையும் குறைபெற்ற செல்வம் செல்வ கணபதி பகவான் அருள் புரியட்டும். தற்போது கிரகநிலைகள் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி பகவான், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவான், 7இல் குரு சந்திர யோகம், குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள். 8இல் செவ்வாய் ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார். 11ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார். கேது, சூரியன், புதனும் சூரியனும் சேர்ந்து உள்ளார்கள். அதாவது ஜீவனஸ்தானாதிபதியுடன் புதன் பகவான் லாபஸ்தானாதிபதி. இது தற்போதைய கிரகநிலைகள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 7ஆம் நாள். இன்று ரோகி நட்சத்திரம். இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் ரிஷபராசியில் பிறப்பார்கள். துளாராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். துளாராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் அன்பாக பழகுவது அல்லது தூரம் இருப்பது நல்லது. அதாவது விருச்சிக நேயர்களுக்கு சுக்கிர பகவான் மறைந்து உள்ளார். 12ஆம் வீட்டிற்கு அதிபதி மறைந்து உள்ளார். கலத்திர ஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார். ஒரு நல்ல திருப்பம் என்னவென்றால், புதன் பகவான் லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது திடீரென்று ஒரு அதிர்ஷ்ட மழை பொழியும். திடீர் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பதவி உயர்வை எதிர்பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடன் விலக வாய்ப்புகள் வரும். சனி பகவான் அர்த்தாஷ்டமத்து சனி மெல்ல 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 தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. சனி என்றாலே, அதாவது அர்த்தாஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனியின் பாதி அர்த்தாஷ்டமத்து சனி. ஆகையால் சில செயல்களில் எதையும் யோசித்து செய்வது, யாராவது உங்களை ஆசைவார்த்தை காட்டி பணம் கேட்டு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க, ஏமாந்துடுவீங்க. இது தற்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள். வணக்கம். 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 ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. விருச்சிக ராசி இப்போ நம்ம பேச போகிறதுங்க. இந்த விருச்சிக ராசியில் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாமே பசங்க நல்லா படிக்கிறாங்கன்றாங்க. அது ஒரு சிலர் என் மகன் நல்லா படிக்கலைன்றாங்க. இதில் எப்படி எடுத்துக்கிறது, இவங்களுடைய மாணவருடைய படிப்பு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு கேள்வி சார். இப்போது புதன் பகவான், அதாவது கல்வி கிரகம் 11ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பலம் பெற்றிருப்பது நிறைய நல்ல மாற்றங்கள். ரிஷபராசிக்காரருக்கு 2 ஆசிரியர்கள், 2 குருமார்கள். கல்விக்கு அதிபதி புதன். புதனை செல்வத்துக்கு அதிபதியும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஆட்சி பெற்று உள்ளார். அதனால தடைகள் ஏதும் இல்லை. விருச்சிகராசினியர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய படிப்பு, படிக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் எல்லா வசதிகளும் எந்த தடைகளும் இல்லாமல் நிறைவேறும். குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். குரு பார்வை உங்கள் ராசியின் மீது பதிந்து கொண்டிருக்கிறது. நிறைய நன்மைகள் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்கள் இலக்கை நிர்ணயம் செய்து கொண்டு முழு கவனத்தோடு படியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் புதன் தசை நடக்குதுங்க. இவர் என்னுடைய பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, நன்மை. இது பிரச்சனையாகி ஸ்டேஷனுக்கு போனால் எனக்கு பைத்தியக்காரன்ற முத்திரையை குதிச்சு, பைத்தியக்காரங்க எதுவுமே கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இது அப்படியே திருப்பிட்டாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்கிறதுனால தான் நான் உனக்கு பணத்தை கொடுத்தேன்னா ஸ்டேஷன்லேருந்து 10 பேர் வச்சு 10 பேர் எதுக்கு என்னை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து புதன் தசை. அஷ்டமத்து சனி இவருக்கு புதன் தசை. புதன் தசை. ஒரு நேயர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். என்னை மனநோயாளின்னு சொல்கிறாங்க, சைக்கோ சொல்கிறாங்க. என்கிட்ட பணம் வாங்கிட்டு நான் என்னுடைய நிலத்தை என்னுடைய வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு கொடுத்தேங்க. 25 லட்சம் கொடுத்தேங்க. இது எனக்கு யாருமே இல்லைங்க. என்னுடைய மச்சான், என் ஒய்ஃபோட தம்பி என்ன பைத்தியக்காரன்றான், மனநிலை பாதித்தவன் சொல்கிறான். டேய், நீ விருச்சிக ராசிடா, உன் குணமே அப்படி தாண்டா இருக்கும். நீ தேல் மாதிரி கொத்திட்டு இருப்ப, நீ நிம்மதியாக வாழ மாட்ட. என்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு என்னையே யோசிக்கிறார்கள்.
இது உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல, எல்லா ராசிக்காரர்களுக்கும் அது அப்படித்தான் இருக்கும். பணம் கொடுத்து அடுத்து கேட்டால் பகைன்னு சொல்லுவாங்க. பணத்தை கொடுத்துட்டு அடுத்து கேட்டால் பகைன்னுவாங்க. இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில் பணம் வெளியே கொடுக்கக்கூடாது. இது சட்ட ரீதியாக நீங்கள் மேற்கொண்டு அந்த பணத்தை வாங்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. நீங்கள் ஜெயிப்பீர்கள். விருச்சிகராசினியர்கள் ரொம்ப 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 மென்மையானவர்கள். பேசுவதில் அவங்க பார்க்கும்போது தான் கொஞ்சம் டெரராக இருப்பாங்க. கிட்ட போனால் குழந்தைத்தனம் அவர்களிடம் அதிகம். இப்போ எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் விருச்சிகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரும்பாலும் பாதிக்கப்படுது சார் என்னன்ட்டு. அது அப்படி இல்லை. நீங்கள் ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதனால் திருமண வாழ்க்கையை பாதித்தவர்கள் எல்லா ராசியிலும் இருக்காங்க. விருச்சிக ராசியில் மட்டும் இல்லை. விருச்சிக ராசியில் மட்டும் மனம் சரியில்லாதவர்கள் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு பெண்ணையருங்க, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கேது தசை. இவங்க என்னுடைய கூட பிறந்த தங்கச்சியே என் கணவர்கிட்ட தொடர்பில் இருக்கா, தனியாக பேசுகிறா. இவங்க இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க. கூட பிறந்தவளே எனக்கு துரோகம் பண்ணுறா, இதை நான் எங்கே போய் சொல்கிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிக ராசினியர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கேது தசை நடக்குது. திரும்பவும் சொல்கிறேன், கேது தசை. கேது கெடுப்பான் ராகு கொடுப்பான் என்பார்கள். இது விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மறுபடியும் அதுதான் சொல்லணும். அஷ்டமசன் நடக்குது. ஆனால் நேரம் நல்லா இருக்குது இப்போது. அதாவது குருவோட பார்வை லாபஸ்தானத்து மேலே குரு பார்வை. குரு புதனை பார்க்குறார், கேதுவை பார்க்குறார், சூரியனை பார்க்குறார். புத ஆதித்ய யோகம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தை தைரியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். அதனால் நீங்கள் வந்து இது குடும்ப விஷயங்கள். இது நிறைய வீட்டில் வந்து என்னுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வச்சுருக்காரு, என்னுடைய மனைவி இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு, இது மாதிரி இது எல்லா ராசியிலும் உண்டு. அது வந்து நீங்கள் பர்சனல் விஷயத்தை வெளியே எடுத்துன்னு வராதிங்க. இதற்கு தீர்வு நல்லபடியாக வர வேண்டும் என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை அணுகி, என் கணவர் என்னோடு இது போன்ற ஒரு தவறான செயலில் ஈடுபடாமல் என்னிடம் திரும்ப வர வேண்டும், என் தங்கை வாழ்வு நலம் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க. நான் சொல்கிறது நான் விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். எதிரிகள் இருக்காங்க நமக்கு அவங்க மூலிமா கெடுதல் வருதுன்னா லட்சுமி நரசிம்மரிடம், யோக லக்ஷ்மி நரசிம்மரிடம். அது சில இடத்துல வந்து லட்சுமி நரசிம்மராக இருப்பார். அப்போ பரவாயில்ல, நிறையா பெயர் கொண்ட லட்சுமி நரசிம்மர்கள் இருப்பாங்க. எந்த லட்சுமி நரசிம்மராக இருந்தாலும் அவர் ஒரு வெத்தலை வாங்கி யாரெல்லாம் உங்களை விட்டு விலகணுமோ, யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க கெட்டு போகணும்னு வேண்டாதீங்க. அது பாதிப்பு திருப்பி நமக்கு தான் வரும். அவங்க நல்லா இருக்கட்டும், ஆனால் எனக்கு எந்த தீங்கும் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது என்று சனிக்கிழமை என்று மாதம் ஒரு முறை 9 மாதம் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு பணம் தரலையா, அவன் திருப்பி கொடுக்கணும், அவனுக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் அங்கு சிக்கல்கள் உள்ளது, அங்கு பிரச்சனைகள் உள்ளது, யார் மூலமாக உங்களுக்கெல்லாம் டென்ஷன் வருதோ அதை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு கடவுளை நம்பி செய்து நீங்களும் அதற்கேற்றா போல் உங்களை மாற்றிக்கொண்டால் அந்த பிரச்சனை நீங்கிவிடும். அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு நேரடியாக நான் 50 வருஷமாக ஒரு சொத்து கூட வாங்க முடியல. எனக்கு வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். எனக்கு 9ல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சுங்க. இதனால் என்னுடைய அப்பாவுடைய சொத்தும் விரயமாயிடுச்சு எனக்கு கொடுத்தது. அப்புறம் எங்கள் மனைவி வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த சொத்தும் கையில் நிற்கல, அதையும் நான் விற்று எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். என்னுடைய ராசிக்கு எப்போ தான் சார் இது கடைசி வரைக்கும் இப்படி தான் போகுமா? ஏன்னா நிறைய ஜாதகக்காரர் கேட்டால் உனக்கு வந்து பாக்கியத்தில் செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சு 9ல், அதனால் உனக்கு சொத்தெல்லாம் தங்காது, உங்கள் மனைவி பேரோட மாற்றி வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் ராசிக்கும் இந்த செவ்வாய் நீச்சத்துக்கும் ஏதாவது பலன் இருக்கா சார்? நான் நிறையா செவ்வாய் நீச்சம் பெற்றவர்கள் ஜாதகம் நிறையா பார்த்துருக்கேன். நிறைய பேர்களுக்கு வந்து இடம், நிலம், கேஸு, வழக்கு, வம்பு, உடன் பிறந்தவர்களால் வந்து எதிர்ப்பு, உடன் பிறந்தவர்கள் மூலம் துரோகங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதாவது
கடகராசியில் உங்கள் ராசி விருச்சிக ராசியாக இருந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தில் கடகராசி நீச்சம் பெற்று இருந்தால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் நீச்சமாக இருக்கும், ஆனால் நவாம்சத்தில் உச்சம் பெற்றிருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து வீடு யோகம் உண்டாகும். நிறைய பேருக்கு நான் யோசனை பண்ணுவேன், என்னடா அவர் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, ஆனால் இவருக்கு ஒரு 4-5 வீடு இருக்குதுன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா அது ஒன்று இருக்கும். இவங்க சார்ந்த, அதாவது இவங்களுடைய ஐக்கியமாகிய இருவரும் இணைந்த ஜாதகம், கணவன் மனைவியாக இருந்தால் மனைவிக்கு அது போன்ற ஒரு உச்சம் பெற்றிருந்தால், மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால், அல்லது உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருந்தால், அல்லது மேச ராசியில் ஆட்சி பெற்றிருந்தால், அல்லது தனஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால், 7இல் செவ்வாய், 2ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் செவ்வாய், இது போன்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய், இது போன்ற இடத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயம் அவளுக்கு நிலம் பூமி சொந்தம் இருக்கும். ஒரு சிலருக்கு இல்லை என்றால் அடுத்து உங்களுக்கு நல்ல வரக்கூடிய நல்ல தசை மூலம் உங்களுக்கு இடம் வரும். இந்த சமயத்தில் இல்லைனாலும் அடுத்த திசையில், ஏன்னா இது வந்து காலச்சக்கரம், 9 கிரகங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது, மாறி மாறி சுற்றி கொண்டே இருக்கிறது. அது மாறும் பொழுது வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், அதாவது இயற்கை வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். இதே கஷ்டம் நிரந்தரமில்லை. உங்கள் சொந்த வீடு யோகம் வாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஒரு முழு வாழைப்பூ அல்லது முழு வாழைப்பூ, அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு அரளிப்பூ வாங்கிக்கங்க, முக்கியமானது. செவ்வாய்க்கு உகந்த பூ அரளிப்பூ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முழு தோரை பருப்பு, செவ்வாய் கிரகத்தின் தானியம், நவதானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரை பருப்பு, அதை வைத்து ஓம் தத்புருஷாய் வித்மகே உமாபதே புத்ராய தீமகி தன்னோ செவ்வாய் பிரசோதயாத் அல்லது அங்காரக பிரசோதியாத் அல்லது சுப்பிரமணிய பிரசோதியாத் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு நிலம் வேணும் வீடு வேணும்னு சொல்லி நீங்கள் செஞ்சுட்டு அதை வேண்டிக்கிட்டு முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக சொந்த வீடு வரும். இந்த மண் யாருக்கு சொந்தம் இல்லை, சொந்த வீடு என்று பேரு தாங்க. சொந்த வீட்டுக்காரன் செத்தாலும் வாடகை வீட்டிலக்காரன் செத்தாலும் புதைக்கிறது பக்கம் பக்கம்தான். அங்கேயும் மண் அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. அதனால் சொந்த வீடுக்காரன் வந்து பேருக்கு என் பேரில் இந்த வீடு இருக்குது, செத்து போயிட்ட பிறகு 2 பேர் பாடியும் பணம் தான் சொல்கிறோம் இல்லையா. அதனால் சொந்த வீடு அவசியம். வாடகை வீட்டில் இருந்தால் ரொம்ப பிரச்சனைகள். சொந்த வீடு அவசியம். உங்கள் ராசிக்கு இயற்கையாக முருகப்பெருமான் கடவுள், யாம் இருக்க பயமேன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த முருகப்பெருமான் நாமங்களை சொல்லி முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நிச்சயம் வீடு வாசல் வரும். கடைசி ஒரு நேரம் வந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து நான் கொஞ்சமாக இருந்ததுங்க என்னோட கடன். இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கடனை வந்து 1க்கு 10 மடங்காக பெருகி போச்சுங்க. இதனால் எனக்கு தலை தூக்க முடியல. சில விஷயத்தில் வந்து சின்ன சின்ன கடன்கள்லாம் ரொம்ப அவமானமாக இருக்குது. இந்த தெருவுக்கு வராமல் நான் அடுத்த தெருவு சுற்றி என் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது எல்லாருடைய இது வந்து பொதுப்படையான ஜாதகங்கள். அவருடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நல்லா இருந்து ஒருவருக்கு யோகமான திசை நடந்து கொண்டிருந்தால் அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்து பார்த்துக்கலாம், 40 வருஷமாக ஒரு ஃபீல்டில் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கார். புரியுங்களா? அவருக்கு அதுக்கு என்ன இது என்ன காரணம்? அதே நேரத்தில் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10,000 குழந்தைங்க பிறக்கும் உலகத்தில். அந்த 10,000 குழந்தைக்கும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்களா? இல்லை. அது வந்து பூர்வ ஜென்ம கர்மாக்கள். முன் ஜென்மத்தில் ஒரு மனிதன் நிறைய, அதாவது தன்னை நாடி வருபவர்களுக்கு அன்னதானம், சொத்து, ஏதாவது உதவிகள் அப்படின்னு நிறைய பண்ணாங்கன்னா நிச்சயமாக இப்பிறவியில் எல்லாமே கிடைக்கும். அதனால் வந்து இது வந்து என்ன கேள்வி கிடைக்கிறீங்க? அந்த அர்த்தாஷ்டம சனியில் அவர் வந்து கொஞ்சம் கடன் வந்து 10 மடங்காக பெருகி போச்சு. கடன் வந்து அர்த்தாஷ்டம சனி கடன் வந்து எல்லா ராசிக்கும் சொந்தங்க. கடன் வந்து எல்லா ராசியிலக்காரர்களும் கடன் இருக்காங்க. கடனை வாங்காதீங்க. நீங்கள் வாங்கக்கூடியது அன்பு கடன் வாங்குங்க. கடனை மட்டும் வாங்காதீங்க. கடன் வாங்கினா அது ஒரு யமன், 3 எழுத்துக்களை கொண்ட யமன். அது உருவமில்லாத ஒரு யமன். அதனால் அந்த கடனை வாங்கி அது இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, 7ரை சனி, ஜென்மகுரு, ஜென்ம ராகு, கேது,
இது போன்ற தருணங்களில் அது வரும். அதனால் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து குடும்பம் நடத்தினால் கடன் நேரிடாது. விருச்சிக ராசிகளுக்கு இப்போ திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணமழை பொழியக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பதவி உயர்வு, திடீர் சம்பள உயர்வு. நல்ல ஏற்கனவே ஒரு பேசி வச்ச பெண் வந்து எனக்கு அவங்க அப்பா அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த நேரம் கிரக அமைப்புகள் மாறி இருப்பதால் உங்களை அழைத்து திருமண தேதிகள் நிச்சயிக்கப்படக்கூடிய நல்ல நேரம் இது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து உங்களை பைத்தியக்காரங்க சொல்கிறேன்னா அவங்க தான் பைத்தியக்காரனாக இருப்பாங்க. அதனால் வந்து யாரையும் அப்படி பேசக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய சுப மாற்றங்கள் உண்டாக முருகப்பெருமான் அருள் புரியட்டும். உங்கள் ராசிக்கு தனம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை கொண்டகடலை தீபம் போட்டு அர்ச்சனை செய்வதன் மூலமாக குரு கடாட்சம் உடம்பில் இயற்கையாகவே தங்கும். இதை வாரம் வாரம் செய்து கொண்டே வந்தால் எந்த கிரக தோஷங்களும் உங்களை நெருங்காமல் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் காக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்டு, விபத்துகள் இவையெல்லாம் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்போது கிரகம் புதன் ஆட்சி பெற்றுள்ளார், ஆட்சி உச்சம் பெற்றுள்ளார். சனி பகவான் ஆட்சி பெற்றுள்ளார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். நல்ல கிரக அமைப்புகள். சந்திரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். சந்திரன் உச்சம் பெற்றுள்ளார். இந்த நேரம் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். வாழ்க வாழ்க. வணக்கம். விருச்சிகம் என்றால் செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி முருகர். இந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான் சென்னை கந்தகோட்டத்தில் வர முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. நன்றி.